நான் தான் உங்கள் இமான் அண்ணாச்சி. ஒரு பள்ளியில் லீவெல்லாம் முடிஞ்சு வந்தோடனே எல்லாருக்கும் மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்க. அந்த மார்க் ஷீட்டை வாங்கி எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போகும்போது அதில் ராஜு அப்படின்னு ஒரு பையன் அந்த மார்க் ஷீட்டை கொண்டு போய் அவங்க அப்பாட்ட கொடுத்துருக்கான். கொடுத்த உடனே, ஏய் தம்பி எவ்வளவு மார்க் வாங்கியிருக்க அப்படின்னோடனே 100 மார்க்ப்பா அப்படின்னோடனே, வெரி குட், எல்லோரும் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எப்போவுமே என் பிள்ளை வந்து ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய ஆள். இப்போ கூட பாருங்களேன் 100 மார்க் வாங்கியிருக்கான், இருங்க அப்படின்னு மார்க் ஷீட்டை வாங்கி இப்படி பார்த்தவர் மயக்கம் போட்டு மல்லா கடிச்சு விழுந்துட்டார். என்ன அப்படின்னு எல்லாம் தண்ணி தெளிச்சு எழுப்பி பார்த்து அந்த மார்க் ஷீட்டை வாங்கி பார்த்தா தமிழ் 17, கணக்கு 23, எப்படியாக எல்லாம் சேர்த்து மொத்தமே 100 மதிப்பெண் தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் மயக்கப்படாமல் என்ன பண்ணாரு, இதே மாதிரி பயங்கர புத்திசாலித்தனமாக வேடிக்கையாக பேசக்கூடிய ஒரு 4 குழந்தைகள் வந்திருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து என்னன்னு கேட்பமா? ஹாய் குட்டீஸ், இருங்க கூப்பிட்டு வந்துடுறேன். உன் பேர் என்ன? ஜெய்வந்த். உங்க அப்பா பேர் என்ன? எத்திராஜ். என்ன பண்றாங்க உங்க அப்பா? லேண்ட் பிசினஸ். அது என்ன பிசினஸ்? லேண்ட் பிசினஸ்னா இடம் பார்க்கறாங்க. யாருக்கு? எங்க அம்மாக்கு. உங்க அம்மாவுக்கு டெய்லி பேர் 2 இடம் பார்த்து வராரா? எதுக்கு? எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் இந்த வீடு வேணாம், இந்த வீடு வேணாம், வேற வீடு போலாம், வேற வீடு போலாம் சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்காக கல்யாணம் கட்டி 13 வருஷமா இடம் மட்டுமே பார்த்து வரல. உங்க அம்மா ஏன் உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கல கேளுமா? ஏன் உங்க வீட்டுக்கு இந்த பிடிக்கல? வீட்டுக்கு ஒன்னும் பிடிக்கலையா? கேள்வி அப்படியே மாத்தி போடக்கூடாது. நம்ம இருக்கிற வீடு ஏன் உங்களுக்கு பிடிக்கல? அது மட்டும் கேளுமா. நம்ம இருக்கிற வீடு ஏன் உங்களுக்கு பிடிக்கல? அது வாடகை வீடு, அதனால பிடிக்கல. வாடகைனா என்ன? வாடகைனா சின்ன வீடு. சின்ன வீடா? என்னடா சொல்ற? 4 ஃப்ளோர் தான் இருக்கும். 4 ஃப்ளோர் இருந்தா சின்ன வீடா? ஆமா. அட பாவியா. சரி, நீ இப்ப உங்க அப்பாட்ட கேளு. அப்பா நம்ம இப்ப இருக்கிறது பெரிய வீடா சின்ன வீடா கேளு. அப்பா நம்ம இருக்கிறது பெரிய வீடா சின்ன வீடா? சின்ன வீடு. என்னடா இவ்வளவு தைரியமா சொல்றாரு உங்க அப்பா? தம்பி வணக்கம். வணக்கம். என்ன இவ்வளவு பெரிய வணக்கம் போடுறான்? சரி, உன் பேர் என்ன தம்பி? கார்த்திகேயன். உன் பேரை சுருக்கி கார்த்தின்னு வச்சிருமா? கார்த்திகேயன். ஆமா சரி, உன் பேரை 3 வாட்டி மூச்சு விடாம சொல்லுவாப்பா. கார்த்திகேயன் கார்த்திகேயன் கார்த்திகேயன். அப்ப இவனுக்கு ஈஸியா தான் கை தட்டுங்க வாட்டி. சரி கண்ணா, உங்க அப்பா பேர் என்ன? ஜெயக்கன். என்ன பண்றாங்க உங்க அப்பா? மளிகை கடையில வேலை பார்க்கறாங்க. மளிகை கடையில வேலை பார்க்கறா? மளிகை கடை வச்சிருக்காரா? வச்சி கடாத வேலை பார்க்க. வச்சிருக்காரியா? ஆனா அதுல வேலை பார்க்காரியா? உங்க அப்பா வந்து இப்ப காலையில கடையை திறந்து உட்கார்ந்துருக்காரு, காய்கறி எல்லாம் அடுக்கி வச்சிட்டாரு.